நல்ல அறிவு, திறமை இதெல்லாம் வேணுமா? கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியையும் அவருடைய கணவர் பிரம்மாவையும் போய் வணங்கணுமா? கல்வி மட்டுமில்ல, நம்ம தலைவிதியே அவர் தான் தீர்மானிக்கிறார். சரி, பிறந்துட்டோம், படிச்ச அறிவாளியும் ஆயிட்டோம், உலகத்துல வாழ பணம் வேணுமே, அதுக்கு செல்வத்துக்கு அதிபதியான லட்சுமியை வணங்கணுமா? அது மட்டுமா, கிடைத்த செல்வத்தை பாதுகாக்க வேண்டாமா? அதுக்கு அவர் கணவரான காக்கும் தொழிலை செய்யும் விஷ்ணுவை வணங்கணுமா? இந்த உலகத்துல நாம அனுபவிக்கிறதெல்லாம் என்ன? சொர்க்கத்துல எப்படி இருக்கும் தெரியுமா? அதை அடைந்து அனுபவிக்கணுமா? சொர்க்கத்தின் அதிபதியான இந்திரனை வணங்கணுமா? இப்படி பலரும் இன்றைக்கு வழிகாட்டுறாங்க. உண்மை என்ன தெரியுமா? முன்பொரு முறை இரவாத வரம் தரும் அமுதத்தை வேண்டி அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைஞ்ச போது முதல்ல விஷம்தான் வந்துச்சு. அதை பார்த்து எல்லாரும் தெரிச்சு ஓடி போய் சிவபெருமானை சரணடைஞ்சாங்க. அவர் ஆளாள சுந்தரரை கொண்டு அதை ஒரு நெல்லிக்கனியாக்கி சாப்பிட்டு திருநீலகண்டம் ஆனார். அன்னைக்கு சாமி மட்டும் அதை சாப்பிடலன்னா மேலே சொன்னவங்களோட நிலையெல்லாம் என்ன ஆயிருக்கும்? அப்பவே போய் சேர்ந்திருப்பாங்க. சரி, பிறகு வந்து அமுதத்தை சாப்பிட்டாவது சாகாம இருந்தாங்களான்னா 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனேன்னு அப்பர் பெருமான் ஆதி புராண திருக்குறுந்தொகையில் அருள் செய்கிறார். பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் போன்ற அந்த தேவர்களுக்கெல்லாம் அறிவு, செல்வம், பதவி, இன்பம் இதையெல்லாம் கொடுத்தவரும் அவரவர் கால எல்லையில் அதை அவங்க கிட்ட இருந்து நீக்கி அவங்களையே தன்னுள் ஒடுங்க செய்பவரும் நம்ம நடராஜா தான். இதை வாழ்வாகவும் தங்கள் வைப்பாகவும் மறையோர் வணங்க ஆழ்வாய் திருத்தில்லை அம்பலத்தாய் உன்னை அன்றி ஒன்றை தாழ்வார் அறியா சடுல நஞ்சு உண்டிலையாகில் அன்றே மாழ்வார் சிலரை அன்றோ தெய்வமாக வணங்குவதேன்னு 11ஆம் திருமுறை கோயில் நான்மணி மாலையில பட்டினத்தார் அருளி செய்கிறார். உண்மையான அன்போட நடராஜா நடராஜான்னு உருகி வழிபடும் அன்பர்கள் நிலையில்லாத இந்த தேவர்களை நம்பி அவங்கெல்லாம் நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு அவங்கள போய் வழிபடுவாங்களா? ஒருபோதும் இல்லை. அடியார்களுக்கு எப்பவும் எங்கேயும் எல்லாமே நடராஜா தான்.